இது 1999ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 28, 29, 30 ஆகிய வினாக்களுக்கு எண்கோலங்கள் சார்பானது விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இதுல 28ல இருந்து 3 வினாக்கள் இந்த எண்களுக்குள்ள உள்ள தொடர்புகளை கண்டு உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வினாவிலும் இறுதி வினாவில 3ஆவதாக தரப்பட்டுள்ள தகவலின்படி கட்டத்தின்படி வினாக்குறி இடப்பட்ட இடத்துக்குரிய விடையை தெரிவு செய்தல் வேண்டும். எண்கோலம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், எண்ணினுடைய அழகு. எண் கூடுவது, குறைவது, பெருகுவது, பகுப்பது, அதாவது பெருகுவது, பிரிப்பது, இதுதான் கணிதத்தின் செயற்பாடு. உண்மையிலேயே எண்ணில உள்ள 2 முக்கிய செயற்பாடு கூடுதல், குறைதல். இந்த மீள மீள கூடினால் அதை பெருக்குதல் என்று சொல்வோம், மீள மீள கழித்தால் அதை வகுத்தல் என்று சொல்வோம். அதாவது மீள மீள ஒரே எண் கூடினால் பெருக்குதல், மீள மீள ஒரே எண் கழிந்தால் அது வகுத்தல். இந்த அடிப்படை கருத்தை வைத்துக் கொண்டு இந்த எண்கோலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்பொழுது நாங்கள் இதுல பார்க்க போற எண்கோலத்துல முதலாவதுல, அதாவது இந்த 28வது வினாவை பார்க்கிறோம். மேலே 4 கீழே 5 இருக்கின்றத. அப்ப அதை என்ன செய்தால் 20 வரலாம் என்றால் எங்களுக்கு இலகுவாக தெரியும். 4 5 கூட்டினா 9 வரும். தற்செயலாக 5ல் 4 கழித்தால் 1 வரும். வகுக்க முடியாது, ஆனா பெருக்க முடியும். எப்படி? 5 பெருக்கினால் இந்த 20 வருகின்றது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. அப்ப நாங்கள் மற்றதிலேயும் அதே போல செயற்பாடான்னு பார்ப்போம். 8 தர 6 48, அதுக்கும் சரி. 7 தர 8 56, அதுக்கும் சரி. அப்ப இந்த 2 செயற்பாடும் பெருக்குதல் என்பதை நாங்க புரிந்து கொண்டு விட்டோம். அப்ப இதுல சரி. இனி அடுத்த செயற்பாடு நாங்க கருத்துல பார்க்கின்ற போது, எண்கோலத்துல இந்த வினாக்குறியிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். அப்ப இந்த 20 என்ற எண்ணோட இந்த 5 4 என்ன செய்தால் 10 வரும் என்றால் 20ல இருந்து 11 வரும். அப்ப அது பொருந்தா. அப்ப 20ல 9 போனால் 11 வரும், அது பொருந்தாது. அப்ப நாங்க இதுல பார்ப்போமாக இருந்தால் 20ஓட என்ன 10க்கு தொடர்பு என்றால் 20ஐ 2ஆல வகுக்கிற போது 10 வரும், அது பொருத்தமாக இருக்கின்றது. அதே போல 48ஐ 2ஆல வகுக்கிற போது 24 வருது, அது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப 56ஐ 2ஆல வகுக்கிற போது என்ன வருகின்றது என்றால் 28 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதே போல அடுத்ததை பார்ப்போம். இப்ப முதல் எண்கோலத்துல 28வதுக்கு வினாவிட விளக்கம் பார்த்துட்டோம். இனி அடுத்த வினாவில 10 மாறும் இருக்கு. இது 2ஐயும் கூட்டினால் 16, இது 2ஐயும் கூட்டினால் 40, சரி. இது 2ஐயும் கூட்டினால் 20 சரியாக இருக்கின்றது. பிறகு இதிலே என்ன தொடர்பு? இதுவும் அதே போல பார்த்தா இதனுடைய அரைவாசி இது, இதனுடைய அரைவாசி இது. அப்ப இதனுடைய அரைவாசியாக 10 வரும். 2ஆல வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்த்தால் 4 3 12 பெருக்கப்படுகின்றது. பெருகின்ற இருமடங்காக இது இருக்கின்றது, 2ஆல பெருக்கப்படுகின்றது திரும்ப. அப்ப 8 40, சரி, பெருக்கப்படுகின்றது. 40 2ஆல பெருக்கப்பட்டால் 80, சரி. 8 4 32 பெருக்கப்படுகிறது. இது 32 2ஆல பெருக்கினால் 64 விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த கணிப்புகளை நாங்கள் விளங்கிக் கொண்டு இப்ப லீசா எனும் மாணவி இதற்கு விடை காணும் விளக்கம் இந்த 3 வினாவுக்கும் தெளிவாக விரைவாக வழங்குவதாக கேட்போம். சொல்லுங்க லீசா. 28 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்களில் முதல் 2 படங்களில்
உள்ள இலக்கங்களுக்கிடையேயான தொடர்பினை அவதானித்து அறிந்து மூன்றாவது உருவப்படத்தில் காணப்படும் இடைவெளியை நிரப்புவதற்கு பொருத்தமான இலக்கத்தினை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இப்ப 28வது கேள்வி வந்துட்டு 5ம் 4ம் 20 தண்ணியது முக்கோணுக்குள்ள வந்து 10 தண்ணிக்கு. அப்ப நாங்க அது ரெண்டையும் பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் 5 20. இப்ப 10 எழுத்துக்கு வந்துச்சுன்னா 20 நாங்க 2ஆல வகுக்கணும். 20 2ஆல வகுத்தா 10. அப்ப இந்த கூட்டு வந்துட்டு 5 20 20 2ஆல வகுத்தா 10. அப்ப அடுத்த கூட்டு பார்த்தா 8 6 48. 48 2ஆல வகுத்தா 24. 7 8 56. 56 2ஆல வகுக்கணும். 56 2ஆல வகுத்தா 28. அப்ப அது முதலாவது விடை. முதலாவது விடை பொருத்தமாக இருக்குது. வெரி குட், கட்டிக்காரு. அடுத்த வினாவிடை இப்ப இங்க பெஸ்ட் வந்து முதல் அடுப்புக்குள்ள 6, 2வது அடுப்புக்குள்ள 10, அந்த நீள்வட்டத்துக்குள்ள 16, முக்கோணத்துக்குள்ள 8 தந்திக்கு. நாங்க இங்க வந்துட்டு கூட்டி பார்ப்போம். 10 6 கூட்டினா 16. அது 16 அது 2ஆல வகுக்கணும். 16 2ஆல வகுத்தா 8. அப்ப 8 அது முக்கோணக்குள்ள சரியா தந்திக்கு. இப்ப 15 25 கூட்டணும். கூட்டினா 40. 40 2ஆல வகுத்தா 20. அந்த முக்கோணக்குள்ள சரியா தந்திக்கு. அடுத்தது 11 9. இந்த 11 9 20. 20 நாங்க 2ஆல வகுக்கணும். 20 2ஆல வகுத்தா 10. அது மூன்றாவது விடை. வெரி குட், கட்டிக்காரி. அடுத்த கேள்விக்கு சொல்லுங்கம்மா, இறுதி கேள்விக்கு. இப்ப நாங்க பெஸ்டா இருக்கிறது முதல் அடுப்புக்குள்ள 4, 2வது அடுப்புக்குள்ள 3. 4 3 பெருக்கணும். 4 3 12. அதுக்குள்ள 24 தந்திக்கு. அப்ப 12 2ஆல பெருக்கணும். அது வந்துட்டு இரு மடங்கா வந்திருக்குது. அப்ப 12 2ஆல பெருக்கினா 24. அது முக்கோணுக்குள்ள சரியா தந்திருக்காங்க. அடுத்தது 8 5 40. 40 2ஆல பெருக்கணும். 40 அதுல இரு மடங்கு. அப்ப 40 2ஆல பெருக்கினா 80. அது சரியா தந்திக்கு. 8 4 32. 32 நாங்க 2ஆல பெருக்கணும். 32 2ஆல பெருக்கினா 64. முதலாவது விடை. வெரி குட், கட்டிக்காரு. வாழ்த்துக்கள்.